வணக்கம். இன்னைக்கான ஆரோக்கிய பதிவில் நாம் என்ன தகவலை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனைவரும் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். அதாவது தினசரி காலையில் வெறும் வயிற்றில் பழைய சோறும் நீர் ஆகாரமும் நாம் சாப்பிடுவதால் நமக்கு என்ன மாதிரியான நன்மைகள் கிடைக்குது, இந்த பழைய சாதத்தில் என்ன மாதிரியான மருத்துவ குணங்கள் நிறைந்திருக்கு அப்படிங்கிறத நாம் தெரிந்து கொள்ளலாம். இந்த பழைய சாதத்திற்கு நிறைய மகிமைகள் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. இதுல இருக்கக்கூடிய மகிமைகள் நிறைய பேருக்கு தெரியவில்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த பழைய சாதத்தில் என்ன மாதிரியான ஊட்டச்சத்துகள் நிறைந்திருக்கு, இந்த பழைய சாதத்தை நாம தினசரி எடுத்துக்கொள்வதால் நமக்கு உடல் ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்படுது அப்படிங்கிறத நிச்சயமா நாம தெரிந்து கொள்ளலாம். தினசரி பழைய சாதத்தை நாம சாப்பிட்டு வருவதால் நமக்கு உடல் ரீதியாக பல வகையில நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்குது அப்படின்னு சொல்லலாங்க. முக்கியமாக நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய சூட்டை தணிப்பதற்கு இந்த பழைய சாதம் ஒரு மிகுந்த மருந்தாகவே இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. கோடை காலத்தில் பார்த்தீங்கன்னா தினசரி நாம் எடுத்துக்கொள்ளும் போது கண்டிப்பாக வெப்பத்தில் வரக்கூடிய தாக்கத்தை நிச்சயமாக நம்ம தவிர்க்கலாம். தினசரி காலை நேரத்தில் வெறும் வயிற்றில் இந்த உணவை நாம் சாப்பிடுவதால் கண்டிப்பாக வெப்பத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளையும் உடலில் ஏற்படக்கூடிய சூட்டை தணிப்பதற்கான விளைவுகளையும் நாம நிச்சயமாக தவிர்க்கலாம். இந்த மாதிரி நல்ல விஷயங்களை தினசரி நம்மளுடைய உணவு பழக்கத்தில் சேர்த்து கொள்ளும் போது நிச்சயமாக இதன் மூலம் நமக்கு நிறைய விதமான மாற்றங்கள் உடல் ரீதியாக கிடைக்குது அப்படின்னே சொல்லலாங்க. இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா மருத்துவ ரீதியாக ஆய்வு ரீதியாகவே சொல்லப்படுது அப்படின்னே சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக இதுவரை இந்த உணவை சாப்பிடாதவர்கள் இந்த கோடை காலத்தில் இப்போ இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பழைய சாதத்தை தினசரி நீங்கள் சேர்த்து கொள்ளும்போது கண்டிப்பாக உங்களுடைய உடலில் ஏற்படக்கூடிய மாற்றத்தை நீங்களே கண்கூடாக பார்க்கலாம். ஸோ இதில் இருக்கக்கூடிய நன்மைகள் என்ன, இதை எந்த மாதிரி முறையில் நாம் உட்கொள்ளணும் அப்படிங்கிறத நாம் தெரிந்து கொள்ளலாம். இந்த பழைய சாதமும் அதனுடைய நீரும் பார்த்தீங்கன்னா நம்முடைய தலைமுடி மற்றும் சர்ம ஆரோக்கியத்தையும் அழகையும் மேம்படுத்துது அப்படின்றது நமக்கு நிறைய பேருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லலாங்க. ஆனால் அது நம்முடைய உடலை எவ்வளவு ஆரோக்கியமாக வைத்து கொள்ள உதவுது அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியுமா அப்படின்னு நம்ம கேட்கலாம். தெரியாதவர்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ மூலம் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். பழைய சாதத்தை சாப்பிட்டு வரும் பொழுது உடலில் இருக்கக்கூடிய சோம்பேறித்தனம் முற்றிலும் நீங்கிடும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நம்முடைய முன்னோர்கள் எவ்வளவு வசதியானவர்களாக இருந்தாலும் சரி, வயல்களில் வேலை பார்ப்பவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய தினசரி காலை நேர உணவாக பார்த்தீங்கன்னா இந்த பழைய சாதமும் அதில் ஊற்றிய புளிச்சு தண்ணீரும் நிச்சயமாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதனால தான் பார்த்தீங்கன்னா அவர்கள் நீண்ட நாட்கள் உடல் வலுவோடு இருக்க முடிந்தது அப்படின்னே சொல்லப்படுது. இட்லி, தோசை இன்று நாம் மாறிய பின்னர் இந்த பழைய சாதத்தை ஏழைகளின் உணவு என்று சொல்ல ஆரம்பித்து விட்டோம் அப்படின்னே சொல்லலாங்க. ஆனால் சமீபத்திய அமெரிக்க ஆய்வுகளில் பார்க்கும் பொழுது உலகிலேயே மிக ஆரோக்கியமான ஒரு உணவாக இந்த பழைய சாதத்தை சொல்லப்படுது. இது ஆய்வு ரீதியாகவே சொல்லப்படுது. இந்த பழைய சாதத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான ஊட்டச்சத்துகளும் நிறைய விதமான நன்மைகளும் நம்மளுடைய ஆரோக்கியத்திற்கு கிடைக்கிறதுனால தினசரி நாம் இதை சேர்த்து கொள்ளலாம். இதை ஹோட்டல்களில் இப்போது பார்த்தீங்கன்னா மண் பாத்திரங்களில் பரிமாறி இதை ஒரு உணவாகவே விற்கப்படுகிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த பழைய சாதத்திலும் புளிச்ச தண்ணீரிலும் அப்படி என்னதான் மகிமை நிறைந்திருக்கு அப்படிங்கிறத நாம தெரிந்து கொள்ளலாம். ஊட்டச்சத்துகள் நிறைந்த நீர் ஆகாரம் பார்த்தீங்கன்னா இந்த பழைய சாதத்தை நாம சொல்லலாம். இந்த பழைய சாதம் மற்றும் அதை ஊற வைத்த இந்த நீரில் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான ஊட்டச்சத்துகள் நிறைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது வழக்கமாக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய அரிசி உணவுகளை விட அதிகப்படியான ஊட்டச்சத்துகள் இதிலிருந்து நாம் பெற முடியும் அப்படின்னே சொல்லலாம். சாதம் ஊற வைத்த தண்ணீர் சாதாரண தண்ணீரை காட்டிலும் ஊட்டச்சத்துகள் நிறைந்தது அப்படின்னே சொல்லலாங்க. ஸோ தினசரி நாம் சாதாரண தண்ணீரை குடிப்பதற்கு பதிலாக இந்த ஊட்டச்சத்துகள் நிறைந்துள்ள ஒரு தண்ணீரை குடித்து வரும் பொழுது இதன் மூலம் நமக்கு நிறைய விதமான மாற்றங்கள் உடல் ரீதியாக ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். வேக வைத்த சாதத்தை குறைந்தது 12 மணி நேரம் நொதிக்க வைக்கும்போது வழக்கமாக சாதத்தில் கிடைக்கக்கூடிய இரும்புச்சத்தின் அளவை விட 21 மடங்கு இரும்புச்சத்து அதிகமாக கிடைப்பதாக ஆய்வில் சொல்லப்படுது. பொதுவாகவே 100 கிராம் அரிசி சாதத்திலிருந்து 3.4 மில்லிகிராம் அளவிற்கு இரும்புச்சத்தை நாம பெற முடியும். இதுவே பார்த்தீங்கன்னா 12 மணி நேரம் நொதிக்கப்பட்ட சாதத்தில் அந்த இரும்புச்சத்தின் அளவு பார்க்கும் பொழுது 73.91 மில்லிகிராம் அளவுக்கு கிடைப்பதாகவே சொல்லப்படுது. அதாவது கிட்டத்தட்ட
203% அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் நிறையவே அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த பழைய சாதம் பல நோய் தீர்க்கக்கூடிய ஒரு உணவாகவே இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. நொதிக்க வைக்கப்பட்ட பழைய சாதத்தில் அதிகப்படியான அளவு வைட்டமின் டி உருவாகிறது. இது அதிகப்படியான உடல் சோர்வை தீர்க்க உதவுவதாகவே சொல்லலாம். அதோடு பார்த்தீங்கன்னா வயிற்றில் அமிலத்தன்மையும் வாயுவும் அதிகரிக்காமல் இந்த உணவு நிச்சயமாக பார்த்து கொள்ளுது அப்படின்னே சொல்லலாங்க. உடலை குளிர்ச்சியாக வைத்திருக்க இந்த உணவு நிச்சயமாக நமக்கு உதவியாகவே இருக்கு அப்படின்னே சொல்லலாம். குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான உணவாக பார்க்கும் பொழுது இந்த பழைய சாதத்தை நம்ம சொல்லலாம். இந்த பழைய சாதத்தில் உள்ள வைட்டமின் பி வயிற்றில் உண்டாகக்கூடிய புண்களை ஆற்றி அல்சரை குணப்படுத்த உதவுது அப்படின்னு சொல்லலாம். சாதத்தை நொதிக்க வைக்கும் பொழுது அதில் ஏராளமான நுண்ணுயிர்களும் நுண்ணூட்டச்சத்துகளும் உற்பத்தி ஆகின்றன. இதனால் பார்த்தீங்கன்னா நம்முடைய உடலில் பார்த்தீங்கன்னா பிஹெச் அளவை மேம்படுத்துவதோடு உடலில் நல்ல பாக்டீரியாக்களை உற்பத்தி செய்ய இது உதவுவதாகவே நம்ம சொல்லலாம். இந்த மாதிரி பல நன்மைகள் இருக்கக்கூடிய இந்த உணவை நிச்சயமாக நீங்கள் தினசரி உங்களுடைய உணவு பழக்கத்தில் நீங்கள் சேர்த்து வரலாம். அதுபோலவே நம்முடைய வயிற்றில் இருக்கக்கூடிய ஆரோக்கியமான பாக்டீரியாக்கள் ஜீரண சக்தியை மேம்படுத்த செய்வதோடு ஆரோக்கியமான குடல் இயக்கத்துக்கும் இது உதவி செய்கிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த பழைய சாதம் நம்மளுடைய செரிமானத்திற்கு மிக சிறந்த உணவாகவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். வளர்ச்சிதை மாற்றமும் இதனால நமக்கு அதிகரிக்க செய்கிறது. குடல் இயக்கங்கள் சீராக இருப்பதால் மலச்சிக்கல் அஜீரண கோளாறு போன்ற பிரச்சனைகள் வராமல் நிச்சயமாக தடுக்க முடியும் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. இந்த பழைய சாதத்திற்கு தலைமுடி மற்றும் சரும ஆரோக்கியத்திற்கு ஒரு சிறந்த மருந்து அப்படின்னு சொல்லலாம். நொதிக்க வைக்கப்பட்ட சாதம் அதனுடைய வடிகட்டிய நீர் தலைமுடிக்கும் சருமத்திற்கும் போதிய ஊட்டச்சத்தை கொடுப்பதோடு சருமத்தை வயதான தோற்றத்தில் இருந்து மாற்றி ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள உதவி செய்கிறது அப்படின்னு சொல்லலாம். அதோடு பார்த்தீங்கன்னா கொலாஜின் உற்பத்தியை அதிகரிக்க செய்து சருமத்தில் நெகிழ்வு தன்மையை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லலாம். அதே போல பழைய சாதத்தில் இருந்து வடிகட்டிய நீர் தலைமுடிக்கு இயற்கையான ஒரு கண்டிஷனராக நம்ம பயன்படுத்தி வரலாம். இதனால நமக்கு நிறைய விதமான முடி வளர்ச்சி நிச்சயமாக கிடைக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த பழைய சாதத்துடைய வேறு நன்மைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழைய சாதமும் அதில் நொதிக்க வைக்கப்பட்ட தண்ணீரிலும் அதிக அளவிலான பொட்டாசியம் நிறைந்திருக்கு. இது உயர் ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த உதவுவதாகவே சொல்லலாம். நொதிக்க வைக்கப்பட்ட பழைய சாதத்தில் இருந்து நாம் அதிகப்படியான செலினியம் மற்றும் மக்னீசியத்தையும் பெற முடியும். இவை இரண்டுமே நம்முடைய எலும்புகள் உறுதியாக இருக்க உதவியாக இருக்கிறது. உடலுக்கு குளிர்ச்சியை தருவதோடு வயிற்றை லேசாக வைத்திருப்பது போல நம்மை உணர வைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதனால உடல் நாள் முழுக்க சுறுசுறுப்பாக இருக்கலாம். இதை வெள்ளை அரிசியில் மட்டுமல்ல சிகப்பு அரிசி மற்றும் பிரவுன் ரைஸிலும் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லலாம். அவற்றிலிருந்து இன்னமும் கூடுதலான ஊட்டச்சத்துக்களை நிச்சயமாக நம்மால் பெற முடியுங்க. பழைய சாதத்தை சரியான முறையில் செய்வதை எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே எப்படி அளந்து சமைத்தாலும் கொஞ்சமாவது சாதம் மீந்து போகும். அல்லது பழைய சாதத்துக்காக கொஞ்சம் அரிசி அதிகமாக நம்ம சேர்த்து வடித்துக் கொள்ளலாம். மீந்து இருக்கக்கூடிய பழைய சாதத்தை ஒரு இரவு முழுவதும் தண்ணீரில் ஊற வைத்து மறுநாள் காலையில நாம சாப்பிடலாம். இந்த பழைய சாதத்தை தயிர் ஊற்றி நாம சாப்பிட்டு வருவதால் இந்த கோடை காலத்தில் நமக்கு குளிர்ச்சி நிச்சயமா இன்னமும் நமக்கு அதிகப்படியாக கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. ஸோ கண்டிப்பாக இப்போ இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் தினசரி உங்களுடைய உணவு பழக்கத்தில் இந்த பழைய சாதத்தை நீங்கள் சேர்த்து கொள்வதன் மூலம் நிறைய விதமான மாற்றங்களை நிச்சயமாக நீங்கள் அனுபவிக்கலாம். ஸோ மறக்காமல் இந்த காலகட்டத்தில் தினசரி காலை உணவாக இந்த பழைய சாதத்தை நிச்சயமாக நீங்கள் சேர்த்து கொள்ளலாம். ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் தினசரி பழைய சாதத்தை சாப்பிடுவதால் என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்படுது அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் நிச்சயமாக நீங்கள் பார்த்து தெரிந்திருப்பீங்க. இது போன்ற புதிய ஆரோக்கிய தகவலை நீங்கள் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதுபோலவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே தினசரி நம்ம போடக்கூடிய ஆரோக்கியம் சார்ந்த தகவலை நிச்சயமாக நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். தேங்க்யூ.